எல்லாருக்கும் வணக்கம். அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்கள் தினமுமே கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த விஷயம் நம்மக்கிட்ட எப்படியாவது நம்ம மூலியமா இன்னொருத்தருக்கு அது உபயோகமானதாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இந்த பதிவு கண்டிப்பா உபயோகமா தான் இருக்கும். அதனால பதிவை முழுசா கேளுங்க. ஒரு பேரண்ட் எங்களை மீட் பண்றதுக்கான ஒரு தேவை இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு விளக்கமா தான் இந்த பதிவு போடுறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்குமே இது புதிய தகவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அதிகம். ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஐக்யூ டெஸ்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி தான் அந்த பேரண்ட்டுக்கும் சந்தேகம் இருந்துச்சு. அவங்களுடைய குழந்தைய அந்த ஸ்கூலில், அவங்க படிக்கிற ஸ்கூலில் இந்த அடுத்த கிளாஸ்க்கு உங்கள் குழந்தைய ப்ரமோட் பண்ண முடியாது, ஐக்யூ டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் எங்ககிட்ட கேட்கவும், இல்லை இதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். இதை நாங்கள் சொல்கிறத விட அந்த சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிற வல்லுநர் சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த பதிவு போடுறோம். ஸோ நாங்கள் அந்த துறை வல்லுநர் பதிவு பண்ணி இந்த டீட்டெயில்ஸை அமைச்சிருக்காங்க. 2-3 பதிவாக தான் அவங்க அமைச்சிருக்காங்க. இதுதான் அவங்க சொன்ன முதல் பதிவு. இதோட தொடர்ச்சி இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் நாங்கள் போட போகிறோம். இது நமக்கு இல்லைனாலும் நம்மளை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். அதனால் பதிவை முழுமையாக கேட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸையும் எங்களுக்கு அனுப்புங்க. குட் மார்னிங் டு ஆல். என்னுடைய நேம் ஸ்ரீதேவி. நான் ஒர்க் பண்ணுறது ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டராக ஒர்க் பண்ணுறேன். ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் மனசில் வர்றது ஃபார் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன், அதாவது குறைபாடு உள்ள குழந்தைங்களுக்கான ஒரு டீச்சர் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வரும். பட் என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறது. நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற பசங்களுக்காக நாங்கள் படிச்சிருக்கோம். மெயின் ஸ்ட்ரீமில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீமில் இப்போ நிறைய பசங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபெயில் ஆகிற பசங்களன்னு நான் சொல்லலை. இப்போது கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 6th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க, 5th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க. போர்ட்லேருந்து காப்பி பண்ண தெரியல, அவன் எழுதுறது என்னன்னு அவனுக்கு படிக்க தெரியல, இல்லை அழகான ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, அந்த வயசுக்குரிய ஹேண்ட் ரைட்டிங் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக. இதுக்கு நாங்கள் டிஸ்லெக்சிக் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ரெமடியல் இருக்குது. அவன் வளர்ந்தா சரியாயிடுவான், இல்லை அவனுக்கு இந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற மெத்தடு புரியல அப்படின்னு நம்ம ஸ்கூல் மாற்றிட்டே இருக்கிறது கரெக்ட் ப்ரொசீஜர் கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன லெவல் ஆஃப் லேர்னிங்கில் இருக்கிறான் அவன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு அசஸ் பண்ணிவிட்டு, அந்த லெவல் ஆஃப் லேர்னிங்லேருந்து அவனுக்கு எப்படி படிக்க சொல்லி கொடுத்தா படிக்க பிடிக்கும், படிக்க முடியுது அவனால் அப்படின்னு பார்த்து அதுக்கான ரெமடியல் எஜுகேஷன் கொடுக்கறது தான் ஸ்பெஷல் எஜுகேட்டரோட எங்களுடைய வேலை. தேங்க்யூ. இந்த பதிவோட தொடர்ச்சி அடுத்தடுத்த பதிவுகளில் வரும். அதில் தான் இன்னும் நிறைய தகவல் அந்த துறை வல்லுநர் சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த பதிவுகளையும் தொடர்ந்து கேளுங்க. நன்றி, வணக்கம்.